ஒரே நாளில் 31 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இலங்கையின் வரலாற்றில் மிக மோசமான சிறை கலவரங்களில் ஒன்றாக இது பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த கொடூர சம்பவம் எப்படி தொடங்கியது? ஏன் இவ்வளவு உயிர்கள் பலியானது? வாருங்கள் முழு கதையையும் பார்க்கலாம். இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலை ஏற்கனவே கடுமையான நெரிசலில் இயங்கி வந்தது. சுமார் 11 முதல் 12,000 கைதிகளை மட்டுமே அடைக்கக்கூடிய சிறைகளில் கிட்டத்தட்ட 40,000 பேர் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் இன்னும் நீதிமன்ற விசாரணைக்காக காத்திருந்த விளக்கமறியல் கைதிகள். இந்த நெரிசல், சிறைக்குள் போதைப்பொருள் கும்பல்களின் ஆதிக்கம், பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் ஆகியவை பல ஆண்டுகளாக பதற்றத்தை உருவாக்கியிருந்தன. ஜூலை 5ஆம் தேதி 2 கைதிகள் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த சம்பவம் சிறை முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. மறுநாள் காலை உணவு வழங்கப்பட்ட போது 2 குழுக்களுக்கிடையே மீண்டும் மோதல் வெடித்தது. நிலைமை சில நிமிடங்களில் கட்டுக்கடங்காமல் போனது. கைதிகள் சிறை அதிகாரிகளை தாக்கினர். அதிகாரிகள் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சில கைதிகள் சிறையின் கூரைகளில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் மேலும் பலர் காயமடைந்தனர். சிறை நிர்வாகத்தின் கூற்றுப்படி நிலைமையை கட்டுப்படுத்த குறைந்தபட்ச பலப்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த நடவடிக்கையின் போது துப்பாக்கிச் சூடும் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற பிரேத பரிசோதனையில் பலர் துப்பாக்கிச் சூட்டால் உயிரிழந்ததும் மற்றவர்கள் கடுமையான தாக்குதல்களால் இறந்ததும் தெரியவந்தது. இந்த கலவரத்தில் உயிரிழந்தவர்களில் கைதிகள் மட்டுமல்ல, தங்கள் கடமையை செய்யச் சென்ற இளம் சிறை அதிகாரிகளும் உயிரிழந்தனர். 27 வயதான மதுசர ரணவீரா என்ற சிறை அதிகாரி அவசர அழைப்பு வந்ததும் நீர்கொழும்பு சிறைக்கு சென்றார். வீட்டை விட்டு கிளம்பும்போது பத்திரமாக சென்று வா என்று அவரது தாய் கூறியதே கடைசி வார்த்தையாகிவிட்டது. அடுத்த நாள் பலமுறை அழைத்தும் மகனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இறுதியில் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மகனை பார்த்தார். ஆனால் தாயின் குரலை கேட்டும் அவர் கண்களை திறக்கவில்லை. சிறிது நேரத்தில் உயிரிழந்தார். மற்றொரு அதிகாரியான தர்ஷன தரங்கவும் இந்த கலவரத்தில் உயிரிழந்தார். அவருக்கு 7 மாத பெண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தை இன்னும் தன் தந்தை திரும்பி வருவார் என்று அறியாமலே காத்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஒரு இந்திய பிரஜையும் உயிரிழந்தார். போதைப்பொருள் வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 73 வயதான உன்னிகிருஷ்ணன் சுப்பிரமணியம் துப்பாக்கிச் சூட்டில் பலியானார். இதற்கிடையில் கலவரத்திற்கு பிறகு மற்ற சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என்று பல அமைப்புகள் கோரிக்கை வைத்துள்ளன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் சர்வதேச மன்னிப்புச் சபையும் கைதிகளின் பாதுகாப்பு மற்றும் சிறை நிர்வாகம் குறித்து தீவிர கவலை தெரிவித்துள்ளன. அரசாங்கம் பெரிய அளவிலான சிறையுடைப்பை தடுக்கவே துப்பாக்கிச் சூடு நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளது. அதே நேரத்தில் சரியான உத்தரவுகள் சரியான நேரத்தில் கிடைத்திருந்தால் இந்த பேரழிவை தவிர்த்திருக்க முடியும் என்று சில சிறை அதிகாரிகளும் வேதனையுடன் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் ஒரு சிறை கலவரம் மட்டுமல்ல, ஒரு தாய் தனது மகனை இழந்த கதை, ஒரு குழந்தை தனது தந்தையை இழந்த சோகம், பல குடும்பங்களின் வாழ்வை சிதைத்த ஒரு கருப்பு நாள். இந்த பேரழிவு சிறைகளில் உள்ள நெரிசல், நிர்வாக சீர்திருத்தங்களின் அவசியம் மற்றும் மனித உயிர்களின் மதிப்பு குறித்து உலகிற்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இதுபோன்ற உண்மை சம்பவங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.